பூந்தி மாவு தயாரித்தல். ப்ரிப்பேர் த பேட்டர். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, ஒரு சிட்டிகை ஆரஞ்சு உணவு வண்ணம் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தோசை மாவை விட சற்று தளர கட்டிகள் இல்லாமல் கரைக்கவும். மாவை சுமார் 10 நிமிடங்கள் மூடி வைக்கவும். இரண்டாம் பூந்தியை பொரித்தல். ஃப்ரை த பூண்டி. கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் காய வைக்கவும். பூந்தி கரண்டியை சல்லடை போன்றது எண்ணெய்க்கு மேலே பிடித்து அதன் மீது மாவை ஊற்றவும். மாவு முத்து முத்தாக எண்ணெயில் விழும். பூந்தியை நிறம் மாறாமல், ஓரளவு மொறுமொறுப்பாகாமல், லேசான பொன்னிறத்தில் சுமார் 15 முதல் 20 வினாடிகள் மட்டுமே வறுத்தெடுக்கவும். மீதமுள்ள மாவையும் இதேபோல் பூந்தியாக பொரித்து எடுத்து எண்ணெய் வடியும் வரை வைக்கவும். மூன்றாவது மோத்திச்சூர் மாற்றுதல். மேக் மோட்டிச்சூர். பொரித்த பூந்தியை சிறிது நேரம் ஆறவிடவும். ஆறிய பூந்தியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு முறை மட்டும் பல்ஸ் செய்யவும். இது பூந்தியை மிகச் சிறிய ரவை போல மாற்றும். அதிகமாக அரைக்கக்கூடாது, முத்துகள் உடையாமல் இருக்க வேண்டும். நாணன் சர்க்கரை பாகு தயாரித்தல். மேக் சுகர் சிரப். மற்றொரு பாத்திரத்தில் சர்க்கரையுடன் அரை கப் தண்ணீர் சேர்த்து சூடாக்கவும். சர்க்கரை கரைந்ததும் ஓரிரு நிமிடங்கள் கொதிக்க விடவும். இது பிசுபிசுப்பு தன்மையுடன் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும். ஒரு கம்பி பதம் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர தேவையில்லை. பாகு தயாரானதும் ஏலக்காய் பொடி மற்றும் மீதமுள்ள ஆரஞ்சு உணவு வண்ணம் சேர்த்து கிளறவும். ஐந்தாவது லட்டு பிடித்து பரிமாறுதல். ரோல் த லடு. சர்க்கரை பாகில் அரைத்த பூந்தியை உடனடியாக சேர்த்து நன்றாக கிளறவும். பாத்திரத்தை மூடி வைத்து பூந்தி பாகை உறிஞ்சுவதற்காக சுமார் 10 நிமிடங்கள் அப்படியே விடவும். ஒரு சிறிய கடாயில் நெய் ஊற்றி முந்திரி மற்றும் கிஸ்மிஸ் வறுத்து அதை பூந்தி கலவையுடன் சேர்க்கவும். கலவை சூடு பொறுக்கும் நிலையில் இருக்கும்போது கைகளில் சிறிது நெய் தடவி சிறிய உருண்டைகளாக லட்டு பிடிக்கவும். சுவையான மோத்திச்சூர் லட்டு 30 நிமிடத்தில் தயார்.